மார்னிங் யூடியூப் கைஸ். நாம் எங்கே வந்திருக்கோம்னா நாகை மாவட்டம் சிக்கலில் உள்ள அருள்மிகு சிங்காரவேலர் திருக்கோவிலுக்கு வந்துள்ளோம். இது ஒரு முக்கியமான திருக்கோவில், அறுபடை வீடு கொண்ட திருமுருகனின் முக்கியமான தலங்களில் ஒன்று. ஏனெனில் இது வேல் வழங்கிய ஸ்தலம். சூரபன்மனை சம்ஹாரம் செய்வதற்கு முன்னால் அன்னை ஆதிபராசக்தி முருகனுக்கு இங்கே தான் வேலை கொடுத்ததா சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான கோவில், பாருங்கள். இது பார்த்துட்டு இது சொல்லுங்கள். இதுதான் இந்த கோவிலுடைய நுழைவு வாயில். நம்ம இந்த கோவில் நுழைவு வாயில் என்ட்ரன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கு. முதல்ல இந்த நுழைவு வாயில் கிடையாது. இப்போ தான் ரீசெண்டாக அதை போட்டி பண்ணி சூப்பராக பண்ணி அறநிலையத்துறை சார்பில் நம்ம தமிழக அரசு சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்குது. இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வராங்க. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பகுதிகளிலிருந்தும், அண்டை மாநிலமான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா மாநிலங்களிலிருந்தும் நிறைய பேர் முருகனை தரிசிக்க வருகின்றனர். இது எங்கே இருக்குன்னா, தஞ்சையிலிருந்து நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, காரைக்கால் செல்லும் வழியில் இந்த கோவில் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு. எனவே பக்தர்களே இந்த கோவிலுக்கு வாங்க, முருகனுடைய அருளை பெற்று சந்தோஷமாக இருங்கன்னு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம கோவிலுக்குள்ள என்ட்ரா போகிறோம், பாருங்கள். நவநீதேஸ்வர சுவாமி திருக்கோவில். இறைவன் அதாவது என்ன, மாமாவுக்கும் மருமகனுக்கும் ஒரே இடத்துல கோவில் இருக்குது. மாமனாகிய திருமாலுக்கும் மருமகனாகிய முருகனுக்கும் ஒரே இடத்துல கோவில் அமைஞ்சிருக்கு, பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா சிக்கலில் மிராக்கிள் வருதும். இது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கல் நடக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி சொல்லக்கூடியது இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க, பாருங்கள். எனவே இதை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எப்படி எதிராக சிக்கல்கள் எப்படி தீரும் என்பதை சூப்பராக இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்குறாங்க, பாருங்கள். இப்பொழுது திருக்கோவிலை விட்டு வெளியே வந்து விட்டோம். தரிசனம் முடிந்த பிறகு திருக்கோவிலை விட்டு வெளியே வந்து விட்டோம். இனிமேல் நம்ம இந்த திருக்கோவிலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட அற்புதங்களையும் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு வாழ்வில் ஒரு முறையேனும் இதை பார்க்க வேண்டிய கோவில். இந்த கோவிலுக்கு வந்து திருமுருகனை வழிபட்டால் வாழ்வில் எல்லா சிக்கல்களும் தீரும், வாழ்வு வளம் பெறும். எனவே பொதுமக்களே, அன்பர்களே, இந்த கோவிலுக்கு வாருங்கள். இந்த கோவில் எங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது, ஈஸியாக வரலாம். சென்னையிலிருந்து சுமார் 350 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. எனவே சொந்த ரோடு மேலேயே இருக்குது, எங்கேயுமே தள்ளி ரோடு மேலேயே தான் இருக்குது. எனவே தான் பாருங்கள், இந்த சிக்கல் கோவிலுக்கு வாங்க, உங்கள் வாழ்வில் உள்ள சிக்கலை தீர்த்து கொள்ளுங்கள், வாழ்வில் வளம் பெறுங்கள் என கூறிக்கொண்டு என்னுடைய உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ முருகா, வேலும் மயிலும் துணை, கந்தனுக்கு வேல்வேல், முருகனுக்கு வேல்வேல். ஓம் சரவண பவாய நமக.